ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்னோ ஹவுஸ் டூரும் அதுக்கப்புறம் சில கேம்ஸோட கிளிப்பிங்ஸ் அண்ட் ஒரு ஃபூஸ்பால்ன்ற கேம் ஒரு சின்ன பிளே அதெல்லாம் பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்க இப்ப பாத்துருக்கிறது வந்து நாங்க எங்களோட பக்கத்து ஸ்டேட்ல ஐடஹோன்ற ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். இங்க ஒரு ஏர்பிஎன்பி புக் பண்ணோம். ஸோ அதோட வியூ தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ கராஜ் இந்த வீட்ல தான் நாங்க இன்னைக்கு ஒரு லாங் வீக்கெண்ட், தேங்க்ஸ் கிவிங்கோட லாங் வீக்கெண்ட்ல வந்து ஸ்டே பண்ண போறோம். ஸோ இங்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ ஸ்னோ. ஆக்சுவலி இவ்வளோ ஸ்னோ நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ ஸ்னோ இருக்கீங்க. வீடு எங்களுக்கு லொகேஷனும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ரொம்ப இந்த சிட்டி லைஃபை விட்டு வெளியில இருக்கு டோட்டலி. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா வந்து இங்க சுத்தி ஸ்னோ, ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரிதான் ஒரு ஃபீலிங். வீடுங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க தனித்தனியா அங்கங்கதான் தெரியுது. ஸோ நாங்க இருக்கிற இடத்துல ஆக்சுவலி தெரியல. இங்க என்னென்ன நடக்குது எல்லாமே தான் இந்த வீடியோல நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து அழகா ஒரு ஊஞ்சல் வச்சிருக்காங்க. ஆனா என்ன ஸ்னோல வந்து என்ஜாய் தான் பண்ண முடியல. ஃப்ரண்ட் வியூ இதுதான். சரி வாங்க வீட்டுக்குள்ள போலாம். சோ இங்க வந்து ஒரு குட்டி ஆபீஸ் ரூம் இருக்கு. ஆபீஸ் ரூம் வந்து ரொம்ப கோசியா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஐடஹோ ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா சோ இங்க நிறைய வந்து நாங்க இருக்கிற ஸ்டேட்ல எவ்வளவு மரங்கள் இருக்குமோ அதோட கொஞ்சம் வேரியேஷனோட இங்க கொஞ்சம் நிறைய அந்த ட்ரை லேண்டா அந்த மாதிரி மலை எல்லாம் இருக்கு. பிளஸ் இந்த ஸ்டேட் பாத்தீங்கன்னா மெக்டொனால்டோடைய உருளைக்கிழங்கு வந்து இங்க அதிகமா விளையுதான். சோ இதெல்லாம் இங்க உள்ள ஹிஸ்டரி. சோ இங்க வந்து வால்கனோ கேவ்ஸ் இதெல்லாமும் ரொம்ப அதிகம். நாங்க ஆல்ரெடி அது ஒரு ட்ரிப் போட்டிருக்கோம். நான் முடிஞ்சா அதோட போட்டோஸ் கூட ஆட் பண்றேன். சோ அந்த ஸ்டேட் எங்களுக்கு வந்து யூஸ்வலா நியர்பைல இருக்கறனால இந்த மாதிரி லாங் வீக்கெண்ட் நாங்க உடனே இங்க கிளம்பி வந்துருவோம். ஒரு 9 hours டிராவல் கார்ல வந்தோம். சோ இங்க பாத்தீங்கன்னா இதான் ஹாலு. இங்க ஒரு டிவி. சோ ஹால்ல டவுன் ஸ்டேர்ஸ்லயே வந்து இவ்வளோ 2 ரூம் வந்து இங்க கொடுத்துட்டாங்க. சோ ரூம்ஸ் எல்லாமே இது இந்த பழைய காலத்து. இதான் நாங்க வந்து ஃப்ரெண்டோ. அங்க வந்து ஒரு வெளியில ஒரு இங்க பாத்தீங்கன்னா டிகிரி பாத்தீங்கன்னா 1 டிகிரில இருக்கு. 2 டிகிரி எனக்கு தெரிஞ்சு. ஹாய் கைஸ். சோ இவங்க வந்து பாத் டப்ல ஹாட் டப்ல குளிச்சிட்டு இருக்காங்க. ஸ்னோ காமிச்சனே, ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு. இவங்க வந்து தண்ணில குளிச்சிட்டு இருக்காங்க. வெதர் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 88ல இருக்கா. 88 ஃபாரன்ஹீட்ல இருக்கு. வெளியில செம்ம குளிர் ஓடிவிடு. இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால என்ஜாய் பண்ண முடியலன்னு கஷ்டமா இருக்கு. மேல மரத்துல வந்து ஸ்னோ எல்லாம் கொட்டுது. பட் வந்து அவங்க அழகா சூப்பரா வார்ம் வாட்டர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹாய், ஆர் யூ கைஸ் என்ஜாயிங்? உங்களுக்கு இருங்க நீங்க குளிர்தா? தண்ணிக்குள்ள இருந்தா குளிர்ல இல்ல, நார்மலா இருக்கா, ஒண்ணுமே ஃபீல் ஆகலையா. சோ அடுத்தது இவளும் போக போறாங்க தண்ணிக்குள்ள. வீடு பிடிச்சிருக்கா? Do you like this home? Yes? Yes? Hi சொல்லு. கேம்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம். பேட்டில் ஷிப் நான் அதோட லிங்க் கொடுக்குறேன். கிச்சன். சோ நாங்க வந்து ஹோம் ஆக்கிட்ட கிச்சன் எங்களோட ஓன். ஏன்னா எவ்ரி ஐட்டம் நான் வீட்ல இருந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் அதெல்லாம் பாத்துடலாம். இங்க வாஷர், ட்ரையரு, கராஜ். சோ இந்த வழியா தான் நாங்க நைட் வந்து கராஜ் வழியா தான் வந்தோம். சோ இது வந்து கராஜ். நம்ம கார் இங்க நிக்குது. செம்ம குளிர்ல வந்தோம் இல்லையா. சோ அவங்க எம்டியா தான் வச்சிருக்காங்க. சோ பார்க் பண்ற மாதிரி.
அதுக்கப்புறம் படிக்கட்டு மேல வந்து பசங்க தங்குறதுக்கு ஒரு ரூம் அண்ட் கேம் ரூம் இருக்கு, அதை கண்டிப்பா பாக்கலாம். சோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். சோ இவங்க பாத் டப்ல இங்கதான் குளிச்சிட்டு இருக்காங்க. ஹாய், இங்க இருக்கேன் நானு. அவங்க என்ன வந்து கூப்பிட்டு இருக்காங்க அங்க குட்டி பையனை குடுக்கணும்ட்டு. சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய வாக்கின் க்ளாசெட் இருக்கு. க்ளாசெட்ல வந்து நாங்க இப்ப கொண்டு வந்த பேக் இதெல்லாம் இங்க வச்சிருக்கோம். சோ பாத்ரூம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், லைக் வந்து பெரிய டப். நாங்க இருக்கிற வீட்டுல ஆக்சுவலி இந்த மாதிரி டப் இல்ல. குட்டி பையனை காலையில குளிக்க ஊத்துனதுனால அங்க ஜக்கு கிண்ணம் எல்லாம் விளையாடுறதுக்கு. சோ செம்ம ஹாட்டா வந்தது. இங்க வந்து ஒரு ஷவர் இருக்கு. அப்புறம் இங்க ஒரு கண்ணாடி, அதுக்கப்புறம் இங்க டாய்லெட். சோ நம்ம வீடு மாதிரியே இங்கேயும் பாத்தீங்கன்னா எவ்ரி ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நமக்கு கன்வீனியன்டா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு. இங்க ஃபுல்லாவே அவங்களோட இடம் தானா. அங்க வந்து அவங்க ஃபயர் பிளேஸ் கூட வச்சிருக்காங்க, கேம்ப் ஃபயர் பண்றதுக்கு. மேல போயிட்டு காமிச்சிடுறேன். அப்படியே மேல போறோம். நடந்துட்டே இருக்கனால மூச்சு வாங்குது எனக்கு. ஓகே, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் மேல. சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க நிட்டண்டோ கேம் வி கேம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சிருக்காங்க. பசங்க விளையாண்டுட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபூஸ்பால் ஒரு சின்ன கேம் பிளே, அந்த கிளிப்பிங்கை வந்து அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த ஃபூஸ்பால் இந்த டேபிள் பார்த்துருப்பீங்க நம்ம நிறையா, அது என்னது மால்ஸ் அதில் தான் இருக்கும் இங்கே. ஸோ ஃபூஸ்பால் வந்து ரொம்ப ஃபன்னாக எல்லா ஏஜ் கேட்டகரியும் விளையாடக்கூடிய ஒரு ஃபுட்பால் இல்லையா, ஃபுட்பால் மாதிரி தானே. ஸோ இதில் வந்து ரெட்டு பிளாக் டீம் இருக்கு இல்லையா. ஸோ 2 பேர் 4 பேர் கூட விளையாடலாம். ஸோ பிளாக் ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ 2 பேர் இந்த பக்கம் நின்றுக்கலாம். ஸோ ஏன்னா இங்கே ஹேண்டில் இப்படி இருக்கு. ரெட் ஆப்ரேட் பண்ணுறவங்க அங்கே நிற்கலாம். சரி பிரஜன் வா. ஸோ இப்போ வந்து நீ ரெட்டா, அக்கா கிட்ட கூட அக்கா ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னன்னா பால் போடுறதுக்கு இங்கே ஒரு பேக்கெட் இருக்கு. பால் காமிங்க. ஸோ ஒரு குட்டி பால். அந்த பாலை வந்து ரெட் டீம் வந்து எங்க பண்ணணும்னா, ரெட் டீம் வந்து இந்த இடத்துல கோல் போடணும். ஏன்னா பிளாக் வந்து இதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு இல்லையா. ஸோ ரெட் இங்கே போடணும். ஸோ அங்கே பிளாக் போடணும். அங்கே வந்து ஒருத்தர் வந்து அங்கே அது கோல் கீப்பராக இருக்காரு. ஸோ ஓகே போடுங்க பார்ப்போம். ஸோ இதில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்பின் பண்ணக்கூடாது. போட்டாங்க. ஸோ பாயிண்ட் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மூவ் பண்ணிட்டு பாயிண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போடுறா. உளுந்துச்சா? பிரஜன் ஒன்று போட்டான். கமான் போட்டான். ஸோ இதான் லாஸ்ட் பாயிண்ட். ஓகே இது பிடிங்க, எங்க பிடிங்க. ஓகே ஓகே யூ டிட் a good job பிரஜன். ஓகே ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க இந்த ஃபூஸ்பால் கேம் உடைய ஒரு சின்ன கேம் பிளே. இங்க நிறைய கேம்ஸும் இருக்கு. என்னால முடிஞ்சா நாங்க எந்த கேம்ஸ் விளையாடுறோமோ அதெல்லாம் நான் டெல்டேல்ல போடுவேன். அப்புறம் பசங்களுக்கு ரூம், ஏன்னா 3 பேர் யூஸ்வலாவே வந்து ஒரே ரூம்ல இருக்கிற மாதிரிதான் நான் பாப்பேன். சோ பசங்க ரூம் மாதிரியே இருக்கு. ஓகே இங்க பாருங்க, 2 பெட்டு, குயின் பெட், 4 பேர் படுத்துக்கலாம் 2 பெட்ல. சோ இங்க ஒரு கிளாசெட்.
அப்புறம் அவங்களுக்கு இங்க பாத்ரூமும் இருக்கு. சோ குளிக்கிற பிளேஸும் இருக்கு. சோ அவங்க கீழே வரணும்ட்டே இல்ல. சோ யூஸ்வலாவே பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க தனியா மேல இருக்கிறதோ இல்லைன்னா கிட்ஸ் தனியா இருந்துக்கிறது, பசங்களுக்காக தான் இது பண்ணிருக்காங்களே இந்த மாதிரி பிளே ஏரியா மாதிரியும் அழகா ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம் சூப்பரா. கீழே போறேன் நானு. குட்டி பையன் தனியா இருக்கான். லக்ஷன், லக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜம்ப் பண்ணிட்டு இருக்கியா? அம்மா தேடினியா? நாங்க வீட்டுல இருந்து அவன் விளையாடுறதுக்காக இந்த பசில் கூட கொண்டு வந்துட்டோம். லக்ஷன் இங்க வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்கான் சின்ன பையன். ஓகே, இப்ப நாங்க ஐடஹோல ஃபேமஸான இருக்கிற இந்த ஸ்டேட்டுக்கு வந்து லைக் இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீலா கூட நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லொகேஷனுக்கு நாங்க அடிக்கடி போயிட்டு இருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு சுத்தி பார்க்க பிடிக்கும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.